Hi friends, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கூடவே தக்காளி இதையும் போட்டு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் மசாலாஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான சால்ட் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலாவோடலாம் சப்பாத்தி கூட நல்லா சேர்ந்து வந்துடும். ஃபைனலி மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.